நம்ம இந்தியாவையே அதானிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. இதை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மின்சார வாரியத்துக்கு நிலக்கரி ஆர்டர் பண்ணுறாங்க. எவ்வளோனா 2.44 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இம்போர்ட் செய்யப்படுது. அதில் பாதிக்கு பாதி 1.2 crores மெட்ரிக் டன் 50% மெட்ரிக் டன் ஆர்டர் அதானிக்கு போகுது. வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்தீங்கன்னா 3000 கோடி ரூபாய் ஊழல் அந்த மின்சார வாரியத்தில். இந்த மாதிரி பல மின்சார வாரியங்கள் நடந்திருக்கு. இது இந்தியா முழுக்க 30,000 50,000 கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. பிரதமர் மோடி இன்று வரை ஏன் ஒரு சிபிஐ விசாரணை, ஒரு இடி விசாரணை, ஒரு ஐடி விசாரணை பண்ணல? மோடி பிரதமரா, அதானி பிரதமரா? அதானி சம்பாதிப்பதற்காக தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கமே இயங்குது. அதனால இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழல் எங்க நடக்குது? தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடக்குது. திமுகவும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க, நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் நேர போய், ஏன்னா இந்த ஊழல் நடக்குது இப்போ 2012 16. அப்போ ஜெயலலிதா அவர்கள் முதல்வர், நத்தம் விஸ்வநாதன் மினிஸ்டர், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், ஞானதேசிகன் ஐஏஎஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எங்க போய் கேட்கிறாரு? கவர்னர் கிட்ட போறாரு. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஸோ நாம இப்போ போராட்டம் நடத்த போறது அறப்போர் கொடுத்த புகார் மேல எஃப்ஐஆர் போடணுங்கிறது மட்டும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் கொடுத்த புகார் மீது இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எஃப்ஐஆர் போடணும்னு நம்ம போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம். ஆந்திரா, தமிழ்நாடு, ஒரிசா, சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது போன்ற மாநிலங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த யுஎஸ் உடைய இண்டக்ட்மெண்ட்ல. இவர்களுடைய பொது ஊழியருக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் வழக்கு. இதை போய் அமைச்சர் செந்தில் பாலாஜிட்ட கேட்டா, எங்களுக்கும் அதானிக்கும் கடந்த 3 ஆண்டுகளில் எந்த நேரடி தொடர்பும் இல்லை, நாங்க எந்த இதுவும் அவங்க கிட்ட இருந்து வாங்கல. உங்ககிட்ட கேட்கவே இல்லையா? அது நீங்க அவங்களோட நேரடி என்ன ஒப்பந்தம் போட்டீங்கன்னா நம்ம கேட்கல. நம்ம கேட்கறது என்னன்னா, அதானி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு 1000 மெகாவாட்டுக்கு ஆகஸ்ட் 2021 நீங்க உங்க அரசாங்கம் வந்ததற்கு பிறகு ஒப்புதல் கொடுத்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் அப்ப யாருக்கு இந்த லஞ்சம் கொடுக்க முற்பட்டார்கள் அந்த இண்டக்ட்மெண்ட் படி அப்படிங்கிறது யுஎஸ் விசாரிக்கிறது இருக்கட்டும். இங்க விசாரணை நடத்தப்படணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் நீங்க விசாரிக்கணுமா இல்லையா? பாஜக மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு அதானிக்கு நாடை விற்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து நிற்க வேண்டியது எதிர்க்கட்சிகள். ஆனால் எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்கள் அவங்களும் இன்னைக்கு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதே அதானி கூட பிசினஸ்க்கும் கரப்ஷனையும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா நம்ம காலி. அண்ணாமலை 2 நாள் முன்னாடி ஏதோ பாஜகவுக்கும் அதானிக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இங்க நீங்க அதானியை சந்தித்திருக்கா கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த 2 கட்சிகளும் எப்படி நீங்க இப்ப அதானியை காப்பாத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது மக்கள் நாம கண் கூட பார்க்கணும். மின்சார வாரியத்தில் வெளியிட்ட ஊழலுடைய தொகை மட்டுமே 62,000 கோடி ரூபாய். அந்த 62,000 கோடி ரூபாயை நீங்க 2.5 கோடி பேர் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா பே பண்ணியிருக்கோம் சராசரியா. நம்ம தலைமுறையை மட்டும் பாதிக்க போறதில்ல, வரக்கூடிய தலைமுறைகள் அனைத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இதை இன்னைக்கு நம்ம மாத்தலைன்னா என்னைக்குமே மாற்றுவது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த சுதந்திரம் கிடைத்து அந்த ஒரு 10-20 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் நமக்கான பொற்காலம். ஏன்னா ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி எல்லோரும் சமம் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கினது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஆண்ட பல ராஜாக்கள் ஆண்டிருக்கலாம். அதுக்கப்புறம் முகல் இன்வேஷன், அதற்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு கம்பெனி நம்மளை ஆண்டுது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இந்தியாவை ஆண்டுது. ஸோ ஒரு கம்பெனியால் ஒரு நாடை ஆள முடியுமா
அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஏற்கனவே அது அனுபவப்பட்டிருக்கிறோம். அவங்க எப்படி ஆண்டாங்க? போய் ஜமீன்தார்கிட்ட நீ எவ்வளோ வேணுமோ டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோ, அதுலேருந்து ஒரு பாட்டு எனக்கு கொடு. எல்லாம் நடக்காத ஊழல்கள் இல்லை, பல விதமான ஊழல்கள், பல விதமான சுரண்டல்கள், மிகப்பெரிய அளவில் இந்த சுரண்டல்கள்லாம் நடந்து தான் நம்ம நாடு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறத பெற்றிருக்கிறோம். அந்த சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு மீண்டும் நாம் வந்து ஒரு நிறுவனம் இந்தியாவை ஆளக்கூடிய நிலைக்கு போயிட்டு இருக்கிறோம். முழுவதுமாக போயிட்டோமா இல்லை பாதி போயிருக்கிறோமா நமக்கே தெரியாது. இந்த அதானிங்கிற நிறுவனம் நம்ம பல்வேறு விதமான கம்பெனிஸ் பார்த்துருக்குறோம். அம்பானி பார்த்துருக்குறோம், நிறைய அவங்க எப்படி ஒரு காலத்தில் இது பண்ணாங்க, இன்றைக்கும் நிறைய துறைகளில் அவங்க ஆண்டுட்டு இருக்கிறது. பட் இந்த அதானியுடைய குரோனிக் கேபிட்டலிசம் எந்த அளவிற்கு இன்னைக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியாவையே அதானிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. இதை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு போர்ட் அதானி கிட்ட இருக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு 13 போர்ட் அதானி கையில் இருக்கு, 8 ஏர்போர்ட் அதானி கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஏதோ அவர் உழைத்து ரொம்ப பிசினஸ் ரீதியாக அவர் சம்பாதித்து அவர் அந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதன் மூலமாக பெற்றதா அப்படின்னு அப்படி கிடையாது. இதற்காகவே மத்திய அரசு பல இன்ஸ்டிடியூஷன்ஸை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. சிபிஐ, இடி, ஐடி போய் அந்த ஜிவிகேங்கிறவங்களை ரெய்டு பண்றாங்க. மும்பை ஏர்போர்ட் வந்து அதானி கையில் போயிடுது. போய் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டோடைய ஓனரை போய் ரெய்ட் பண்றாங்க. கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் அதானிக்கு போயிடுது. என்டிடிவின்னு ஒரு சேனலை போய் ரெய்ட் பண்றாங்க. அந்த பிரணாய் மேல நிறைய கேசஸ்லாம் போடுறாங்க. அந்த என்டிடிவிங்கிற சேனல் அதானிக்கு கொடுக்கப்பட்ட பிறகு தற்பொழுது சிபிஐ அவர் பிரணாய் மேல போட்ட கேஸ்ல எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு வழக்கை இப்போ மூடுறாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இது அனைத்தும் அப்போ என்டிடிவி பிரணாய் ராய் மேல எந்த ஆதாரமும் இல்லாமல் ஏன் சிபிஐ வழக்கு போட்டீங்க? ஏன் முதல்ல வழக்கு போட்டீங்க? இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்களா? எந்த ஆதாரமே இல்லைன்னு எப்படி க்ளோஸ் பண்ணீங்க? அப்போ நீங்க போட்டதோடைய ஒரே நோக்கம் என்ன? அந்த மீடியா அப்படிங்கிறத முழுவதுமாக வாங்கணும். அது அதானிக்கு கொடுத்த பிறகு இன்னைக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் நவ் யூ ஆர் ஃப்ரீ டு கோ. ஸோ எப்படி வந்து இடி, ஐடி, சிபிஐ போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை பிரதமர் மோடி அவருடைய அரசு தவறாக பயன்படுத்தி இன்னைக்கு வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்க நான் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம கண் முன்னாடி பார்க்கறது என்னன்னா, ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறார். அவர் பேர் புகாரி. கோஸ்டல் எனர்ஜன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியுடைய ஓனர். அவர் 2 வருஷமா அவர் ஜெயிலில் இருக்கிறார். அவர் எதனால ஜெயிலில் இருக்கிறாருன்னா, அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாரு. அந்த தப்பு என்ன அப்படின்னு சிபிஐ வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனுக்கு நிலக்கரி சப்ளை செய்திருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து நிலக்கரி சப்ளை செய்திருக்கிறார். அந்த நிலக்கரி சப்ளை செய்ததில் தரம் இல்லாத நிலக்கரிய, குறைந்த தர நிலக்கரிய அதிக தர நிலக்கரின்னு சொல்லி ஏமாற்றி அவர் விற்றிருக்கிறார். இதன் மூலமாக அவர் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் மணி லாண்டரிங் செய்திருக்கிறார். சிபிஐ கேஸ் போடுறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் போடுறாங்க. 2 வருஷமா அவருக்கு பெயில் கிடையாது. இப்போ அதானி என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம். இப்போ இந்த அதானி செய்ததற்கும் புகாரி செய்ததற்கும் என்ன வித்தியாசம்? புகாரி தப்பு செஞ்சாரு, கரெக்ட், ஜெயிலில் இருக்கிறார், சிறையில் இருக்கிறார். அதானி என்ன செஞ்சாரு? நம்ம தமிழ்நாட்டிலேயே
தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது இந்தியா முழுக்க நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற கேஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதே தான் இந்தியா முழுக்க நடந்திருக்கிறது. 2012 முதல் 16 வரை நம்மளுடைய மின்சார வாரியத்துக்கு நிலக்கரி ஆர்டர் பண்ணுறாங்க. எவ்வளோனா 2.44 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இம்போர்ட் செய்யப்படுது. அதில் பாதிக்கு பாதி 1.2 crores மெட்ரிக் டன், 50% மெட்ரிக் டன் ஆர்டர் அதானிக்கு போகுது. இந்த கண்டிஷன், டெண்டர் கண்டிஷன் எல்லாம் ஒரு 100 கோடி 200 கோடிக்கான விஷயங்களுக்கே 1000 கோடி டேர்ன் ஓவர் தேவைன்னு சொல்லி கண்டிஷனெல்லாம் மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தி வச்சு ஒரு 2-3 நிறுவனங்கள் மட்டும்தான் பங்கெடுக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த 3 நிறுவனங்களில் அதானி ஒன்று. ஸோ பெரும்பாலான ஆர்டர் அதானிக்கு போகும், மீதி 2 கம்பெனிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டெண்டர்லையும் 60% அதானிக்கு போகும், 20% இன்னொருத்தருக்கு போகும், 20% இன்னொருத்தருக்கு போகும். செட்டிங் டெண்டர் எல்லாம் செட்டிங் பண்ணி, இது நீங்களோட நானும் சொல்லலை, இந்த மாதிரி டேர்ன் ஓவர் அதிகப்படியாக வச்சு காம்படிஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறது சிஏஜியோடைய ஆடிட்டில் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன் செட் பண்ணி டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறாங்க. இந்த டெண்டரில் அதானி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நான் ஒரே ஒரு ஷிப்போடைய உதாரணம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். MV கேலியோபின்னு ஒரு ஷிப் டிசம்பர் 26, 2013 இந்தோனேஷியாவிலேருந்து கிளம்புது. இந்த ஷிப்பில் எங்கேருந்து வருதுன்னா, இந்தோனேஷியாவில் இருக்கிற PT ஜான்லின் அப்படிங்கிற நிறுவனம் அந்த நிலக்கரியை அங்கே ஏற்றுறாங்க. யாருக்காக அப்படின்னு சொன்னால், மின்சார வாரியத்திற்காக. அந்த டெண்டர் வின் பண்ணவர் அதானி, அதானிக்காக அவர் அங்கேருந்து அனுப்புகிறாரு. ஸோ இதுதான் அதோடைய டாக்குமெண்ட். PT ஜான்லின் வந்து மின்சார வாரியத்துக்கு அனுப்புறாரு. PT ஜான்லின் டு மின்சார வாரியம்னு இருக்கு, சப்ளையர் அதானி குளோபல் PTEன்னு இருக்கு. 69,925 மெட்ரிக் டன் MV கேலியோபில் அப்படிங்கிற கன்சைன்மெண்ட். இது ஷிப் நேர அங்கேருந்து இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பி ஷிப் நேர சென்னைக்கு வருது. ஆனால் இன்வாய்ஸ் அப்படி இல்லை. அந்த PT ஜான்லின்கிற கம்பெனி $28 சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்னு பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு $28 பில் எழுப்புறாங்க. $28 ஒரு மெட்ரிக் டன், $28. அந்த சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, அதே ஷிப்புக்கு MV கேலியோபில் நீங்க பார்க்கலாம், பில் ஆஃப் லேடிங் December 26. அதே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதானி குளோபல் PTE லிமிடெட் சிங்கப்பூருக்கு $33.75 இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. எவ்வளவு? இதுல கிலோ கேலரி போட்டிருக்காங்க, 3500 கிலோ கேலரி பர் கேஜி. 3500 கிலோ கேலரி பர் கேஜினா என்ன அர்த்தம்னா, ஒரு கிலோ நிலக்கரியை எரிச்சிங்கன்னா எவ்வளவு கிலோ கேலரி கிடைக்கும்? ஒரு கிலோ நிலக்கரி எரிச்சிங்கன்னா என்ன, நம்மளோட தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு, இங்க நார்த் சென்னையில் இருக்கு, மேட்டூர்ல இருக்கு, தூத்துக்குடியில் இருக்கு. இப்போ இங்க இயங்கக்கூடிய நம்மளுடைய மின்சார வாரியத்துடைய தெர்மல் பவர் பிளான்ட்ல பவர் ஜெனரேட் பண்ணுது. 1/3 ஆஃப் த பவர் நம்ம இன்னைக்கு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரமானது நம்மளுடைய தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வருது. அதற்கு தேவைப்படக்கூடிய அந்த நிலக்கரியை தான் அதானி மூலமா நம்மளுடைய மின்சார வாரியம் இப்படி இம்போர்ட் பண்றாங்க. அந்த நிலக்கரியில தான் பத்தி தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இப்போ இது 6000 கிலோ கேலரி நம்மளுடைய மின்சார வாரியம் டெண்டர் போடுறாங்க. 6000 கிலோ கேலரிக்கு டெண்டர் போடுறாங்க. 3500 கிலோ கேலரி அப்படின்னு சொல்லி பில்லு PT ஜான்லின் அங்கே அனுப்புறாங்க. சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதானிக்கு அனுப்புறாங்க. அதானி நம்மளோட மின்சார வாரியத்துக்கு பில் பண்றாங்க. அதே MV கேலியோபில், அதே டிசம்பர் 26, அதே பில் ஆஃப் லேடிங் நம்பர், அதே 69,925 மெட்ரிக் டன், அதே ஷிப், அதே கன்சைன்மெண்ட்டுக்கு இது 6000 கிலோ கேலரி பர் கேஜி என்றும் ஒரு மெட்ரிக் டன் $91.91 $91.91. நீங்க யோசிச்சு பாருங்க, 3500 கிலோ கேலரிய 3500 கிலோ கேலரி தான் $30, $28-30 அங்க. அந்த PT ஜான்லின்ங்கிற அந்த மைன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 4500-5000 கிலோ கேலரிக்கு மேலே சப்ளையே பண்ணது கிடையாது. அவங்களுடைய ஹையஸ்டே 5000 கிலோ கேலரி. 5000 இப்போ கூட நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம்.
6000 கிலோகலரிலாம் அவங்களோட வெப்சைட்லேயே இல்லை. எப்படி வாங்கியிருப்போம் முடியும்? அப்போ இவ்வளவு தெல்ல தெளிவா 3500 கிலோகலரி, இது ஒரு ஃப்ராட். 3500 கிலோகலரி நிலக்கரிய 6000 கிலோகலரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதானி சப்ளை பண்ண ஒரு ஷிப்போடைய டீட்டெயில். இது போதுமா போதாதான் ஒரு எஃப்ஐஆர். இந்த ஒரு ஷிப்னால 69,925 இன்டூ இந்த லாஸ் இருக்கு இல்லையா, $30 $90 $60 லாஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஸை நீங்க கணக்கு பண்ணி ருபீஸ்க்கு கணக்கு பண்ணீங்கன்னா 25 கோடி ரூபாய். இந்த ஒரு ஷிப்னால நம்மளுடைய மின்சார வாரியத்துக்கு ஒரு ஷிப்னால ஆகக்கூடிய லாஸ் 25 கோடி ரூபாய். இந்த 25 கோடி யார் தலை மேல வைக்கிறாங்க? நம்ம தலை மேல தான், கரண்ட் பில்லா. இப்போ இந்த ஷிப்மெண்ட்டுக்கும் அதானி செய்த இந்த குற்றத்திற்கும் புகாரி செய்த குற்றத்திற்கும் என்ன வித்தியாசம்? புகாரி என்ன செய்யறாரு? குறைந்த தர நிலக்கரியா அதிக தர நிலக்கரின்னு சொல்லி விற்கிறார். அதானி என்ன செய்யறாரு? எக்ஸாக்ட் சேம் அஃபென்ஸ், எக்ஸாக்ட் சேம் அஃபென்ஸ். இன்ஃபேக்ட் மச் மோர். அவர் 500 கோடி ரூபாய்க்கு மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறீங்க. இவர் 1.19 crore மெட்ரிக் டன், வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்தீங்கன்னா 3000 கோடி ரூபாய் ஊழல் அந்த மின்சார வாரியத்தில். இந்த மாதிரி பல மின்சார வாரியங்கள் நடந்திருக்கு. இது இந்தியா முழுக்க 30,000 50,000 கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. பிரதமர் மோடி இன்று வரை ஏன் ஒரு சிபிஐ விசாரணை, ஒரு இடி விசாரணை, ஒரு ஐடி விசாரணை பண்ணல? ஏன்னா இன்னைக்கு அதை தாண்டி இன்ஸ்டிடியூஷன்ஸை எப்படி பயன்படுத்துறாங்க? இந்த கோஸ்டல் எனர்ஜன், இந்த புகாரி கம்பெனி இருக்கே, அந்த கம்பெனி அவர் உள்ள போயிட்டாரு, இன்னைக்கு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. அந்த கம்பெனியை அதானிக்கு விற்பதற்கு ஒரு மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கு. அவங்களுக்கு இப்ப 12,500 கோடி ரூபாய் கடன் இருக்கு பேங்க்ல. அதானிக்கு 3,500 கோடி ரூபாய்க்கு விற்பதற்கு இன்னைக்கு ட்ரிபியூனல்ல ஆர்டர் வந்திருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்பதான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணிட்டு நீங்க ஆபரேட் பண்ணுங்க, அதானி நீங்க அந்த பிளான்ட் ஆபரேட் பண்ணுங்க, பட் இந்த கேஸ் முடியட்டும் சொல்லியிருக்காங்க. புகாரி வெளியே வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அதானிக்கு அதை வித்துட்டாருன்னா, கொடுத்துட்டாருன்னா கம்பெனியை, புகாரி வெளியே வந்துடுவார். புகாரி எந்த தப்பும் பண்ணாதவர் ஆயிடுவார். வாஷிங் மிஷின்குள்ள போய் வெளியே வந்துடலாம். இன்னைக்கு இது எந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலையை உருவாக்குது அப்படின்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் இந்த எந்த ஊழலிலும் இது ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஊழல். இப்போ அமெரிக்கா நீதிமன்றத்தில் நம்ம இந்த ஊழல்ல நீங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, சிஏஜியும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. என்ன சொல்றாங்க? கஸ்டம்ஸ்ல போய் செக் பண்ணிருக்காங்க. கஸ்டம்ஸ் இந்த ஷிப்லாம் போய் செக் பண்ணிருக்கு. அதுல கஸ்டம்ஸ் சொல்றாங்க அந்த கன்சைன்மெண்ட்டுக்கு 4000 கிலோகலரி தான் இருக்கு, 4500 கிலோகலரி தான் இருக்குன்னு இருக்காங்க. அதே ஷிப்மெண்ட்டுக்கு நம்ம மின்சார வாரியம் 6000 கிலோகலரின்னு சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. அதுக்கு எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. சாம்பிள் மின்சார வாரியம் எடுத்தாதானே, சாம்பிள் ஒரு தேர்ட் பார்ட்டி எடுப்பாங்க. வர ஷிப்ல சாம்பிள் யார் எடுப்பாங்க? தேர்ட் பார்ட்டி எடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டியை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அதானி அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த தேர்ட் பார்ட்டிக்கு யார் பேமெண்ட் கொடுப்பாங்க? அதானி கொடுப்பாரு. ஸோ தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவரு டெஸ்ட் பண்ணுவாரு, அவர் தான் சாம்பிள் எடுப்பாரு, அவர் சாம்பிள் எடுத்து அவரும் டெஸ்ட் பண்ணுவாரு, இவங்களுக்கும் கொடுப்பாரு, மின்சார வாரியத்துக்கு. ஸோ எப்படி யோசிச்சிருக்கிறாங்க பாருங்க. கண்டிஷன்லேருந்து எப்படி கண்டிஷனை யோசிச்சு இதை திரிச்சு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. இப்போ இது ஒரு ஊழலா? இல்லை. இப்போ அமெரிக்க நீதிமன்றத்தில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, SECI, அவங்களுக்கு அதானி அவர்கள் ஒரு டெண்டர் வின் பண்றாங்க 2019-20. என்ன டெண்டர்? சோலார் எனர்ஜி இவர்கள் தயாரிக்கக்கூடிய சோலார் எனர்ஜியை சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வாங்கும். மத்திய அரசாங்கத்துடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்குவாங்க. வாங்கிட்டு அவர்கள் யாருக்கு கொடுப்பாங்க? பல்வேறு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கொடுப்பாங்க. பல்வேறு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கொடுக்கறதுக்கு அந்த SECI போய் அதானிட்ட சொல்றாங்க,
பா உங்கள் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, யாரும் வாங்க மாட்டுறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டெல்லாம் பேசி வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் கொடுக்க முற்படுகிறார். ஆந்திராவில் 1700 கோடி ரூபாய்க்கு மேலே ஆந்திராவில் மட்டுமே எலக்ட்ரிசிட்டி போர்டில் 2.2 கிகாவாட் வாங்குவதற்கு அவர் பேசியுள்ளார். பேரம் பேசுகிறாங்க அதானியுடைய குழுமம் அந்த மற்றவங்கெல்லாம் சேர்ந்து. இதை எப்படி பிடிக்கிறாங்க? யூஎஸில் அவங்க போய் ரெய்ட் பண்ணுறாங்க, சாகர் அதானியை சர்ச் பண்ணுறாங்க. அவருடைய நெஃப்யூ அவரை போய் சர்ச் பண்ணும்போது அவருடைய அந்த டாக்குமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸை சீஸ் பண்ணுறாங்க. பிரைபரி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போடுறாங்க. இதுக்கு லஞ்சம் பேசுவதற்கு ஒரு ஸ்கீம் போட்டிருக்கிறாங்க, ஒரு பிபிடி போட்டிருக்கிறாங்க. பிபிடி போட்டு யார் யாருக்கு எப்படி எப்படி லஞ்சம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு தளங்கள் அது டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? அமெரிக்கா என்ன பார்க்குறாங்கன்னா, என்னுடைய பணம் இந்த மேனுஃபேக்சர்ட் லிங்க் ப்ராஜெக்ட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு போகுது, சோலாருக்கு. என்னுடைய பணம் எங்கேருந்து, அமெரிக்காவிலேருந்து அங்கே அந்த பணம் என்னுடைய இன்வெஸ்டர்ஸுடைய பணம் போகும் பொழுது அந்த பணம் சரியாகத்தான் பயன்படுத்தப்படுகிறதா, அது எந்த லஞ்சத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு ஆன்டி பிரைபரி கிளாஸ் அவங்க போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சில் அவர்களுடைய பாண்டு, அங்கேருந்து பாண்டு மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. அந்த பாண்டுக்கு ஒரு கிளாஸ் போடுறாங்க. இந்த கிளாஸஸ்ல ஆன்டி பிரைபரி கிளாஸ், அவங்க அந்த லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அப்படிங்கிறதையே எவ்வளவு சீரியஸா பார்க்குறாங்க. முற்படவே கூடாது அப்படிங்கிறது அதில் இருக்கு, பேசவே கூடாது அப்படின்னு. நம்ம ஊரில் தான் நம்ம வித்தியாசமா கேட்போம், அவர் பேசுதானே பேசுறாரு, லஞ்சம் குத்தாரா? நம்மளே மக்களே சில பேர் கேட்பாங்க. அந்த பேசுவதே எதற்காக? கொடுக்கறதுக்கு தானே. ஸோ அந்த சட்டம் வந்து எப்படி நீங்கள் டிஸ்கஸே பண்ணக்கூடாது. பிரைபரி, நீ லஞ்சம் கொடுப்பேன் அப்படின்னு நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணனால அதுவே தவறு. எப்படி அப்படி இது பண்ணி இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு இண்டக்ட்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்று வரை ஒரு விசாரணை, இவ்வளவு ஊழல்கள். அடுத்தது ஹிண்டன்பர்க் வந்தது. ஹிண்டன்பர்க் ஒரு ஷார்ட் செல்லர், அவன் ஒரு காரணத்துக்காக பண்ணா இது பண்ணாங்கிறதெல்லாம் வேற விடுங்க. ஃபேக்டை பாருங்க, எவிடன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. அவங்க வைக்கக்கூடிய எவிடன்ஸ் எப்படி. இப்போ இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல பணம் எங்க போகுது? மின்சார வாரியத்திலேருந்து அதானி சிங்கப்பூருக்கு போகுது. அதானி குளோபல் பிடி லிமிடெட் சிங்கப்பூரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சேன், $33.75 அதானி கையில் வருது. அந்த நிலக்கரியை எப்படி $92 பில் பண்றாரு. 3500 கிலோகலரின் இருக்கு, எப்படி 6000 கிலோகலரின்னு ஃப்ராடா எங்க பில் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த பணம் டிஃபரன்ஸ் எங்க தெரியுமா பேமெண்ட் நடக்குது? நம்ம மின்சார வாரியத்தில் நேர சிங்கப்பூருக்கு போகுது பேமெண்ட். சிங்கப்பூர்லேருந்து பல்வேறு, இப்போ ஹிண்டன்பர்க்ல என்ன சொல்றாங்க, சிங்கப்பூர் இது போன்ற பல நாடுகள்லேருந்து மொரீஷியஸ்க்கு போய் டாக்ஸ் ஹெவன்ஸ்லேருந்து பணம் வைக்கப்பட்டு அது மீண்டும் நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வந்து எப்படி ஸ்டாக் மேனிபுலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம செபிலேருந்து மற்றவர்கள்லேருந்து மிகப்பெரிய அளவில் விசாரணை நடத்தியிருக்கணும். விசாரணை இல்லை. அப்போ செபி, இடி, ஐடி இவங்க எல்லாரும் அதானிக்காக வேலை செய்கிறாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப குரூஷியலாக கொஸ்டின் எழுப்புது. இடி, ஐடி, சிபிஐ இவங்க எல்லாருக்கும், செபி இவங்க எல்லாருக்கும் மோடி பிரதமரா அதானி பிரதமரா? அப்போ அதானி பேச்சை கேட்டு இவங்க அதானிக்காக இவங்க போய் ரெய்டு பண்ணுவாங்க, அந்த நபரை துன்புறுத்துவாங்க, அவங்க கம்பெனியை அதானி கிட்ட விற்றதுக்கு அப்புறம் அவங்கள விட்டுருவாங்க. நம்ம என்டிடிவி கேஸ்ல பார்த்த மாதிரி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யார் பிரதமர்? உண்மையிலேயே மோடி ஒரு மிடில் மேன் மாதிரி தானே இருக்கிறாரு, அதானி தான் பிரதமராக இருக்கிறார். அப்போ இதுதான் ஒரு டேஞ்சரஸ். நம்ம ஆல்மோஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய மாடலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இதுதான் காமிக்குது. ஸோ இந்த மீண்டும் ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போல இன்னைக்கு போர்ட்டு, ஏர்போர்ட்டு, இந்த மாதிரி நிலக்கரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷனுடைய ஊழல்லையும் இன்று வரை ஒரு விசாரணை இல்லை. சரி, மத்திய அரசு இப்படிதான், மோடியுடைய நண்பர் அதானி, அதானியுடைய நண்பர் மோடி, அதனால இவர்கள் ஒருவருக்கு ஒருவர், அதானி சம்பாதிப்பதற்காக தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கமே இயங்குது. அதனால இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. மாநில அரசுக்கு என்ன வந்தது? இப்ப இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழல் எங்க நடக்குது? இங்க நடக்குது,
தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடக்குது. இதில் எஃப்ஐஆர் போடணும்னு நினச்சா ஒரு செகண்டில், இப்போ இது 2018 அறப்போர் இயக்கம் ஆதாரங்களை திரட்டி, என்னெல்லாம் ஆதாரங்களை திரட்டணும், இந்தோனேஷியாவுடைய மார்க்கெட் ரேட்டு, சிஏஜியோடைய அறிக்கை, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் அவங்க அதே நிலக்கரி ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, அதானி $90 வாங்கினா அதே நாளில் எப்படி அவங்க வெறும் $70 அதே நிலக்கரியை வாங்கியிருக்கிறாங்க. எல்லா ஆதாரங்களையும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்தோம். நாம கொடுத்ததற்கு பிறகு திமுகவும் ஒரு புகார் கொடுத்தாங்க, திமுகவும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க, நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு RS பாரதி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் நேர போய், ஏன்னா இந்த ஊழல் நடக்குது இப்போ 2012-16, அப்போ ஜெயலலிதா அவர்கள் முதல்வர், நத்தம் விஸ்வநாதன் மினிஸ்டர், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், ஞானதேசிகன் IAS சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இப்போ இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எங்க போய் கேட்கிறாரு, கவர்னர் கிட்ட போறாரு. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, இந்த புகாரில் அதானி மேல் இருக்கக்கூடிய ஊழல் புகாரில், நிலக்கரி இறக்குமதி ஊழல் புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடாமல் ஏமாத்துறாங்க. அதிமுக அவர்களுடைய அரசுடைய ஊழல் அப்படிங்கிறதுனால அவங்க காப்பாத்துறாங்க, கவர்னர் நீங்க தலையிட்டு இதில் எஃப்ஐஆர் போட வைக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் போய் கவர்னரை சந்திக்கிறார், சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறார். ஸோ நாம இப்போ போராட்டம் நடத்த போறது அறப்போர் கொடுத்த புகார் மேல எஃப்ஐஆர் போடணுங்கிறது மட்டும் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் கொடுத்த புகார் மீது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எஃப்ஐஆர் போடணும்னு நம்ம போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்க இவ்வளவு பெருசா அறிக்கை விட்டு அவ்வளவு பேசிட்டு 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுகள் நம்ம போராட வேண்டியதா இருந்திருக்கு. எதற்கு? ஆரம்ப கட்ட விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை துவங்குவதற்கு. அது கடைசியில் எப்படி திரும்ப துவங்கினாங்க? அந்த அசம்பிளி செஷன்ல போய் நான் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாடி அசம்பிளி வாசல்ல நின்று நான் போராட்டம் பண்ணணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நான் ஒரு கடிதம் அனுப்புறோம். இந்த மாதிரி இதனை விசாரணைக்கு கூட அனுமதிக்க கூட மாட்டேங்கிறீங்க, எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த புகாரின் மீது இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க, மு க ஸ்டாலின் கொடுத்த புகாரில் இப்போ மு க ஸ்டாலின் அரசு போட மாட்டேங்குது, விசாரணை கூட அமைக்க மாட்டேங்குதுன்னு. அதற்கு 2 நாள் கழிச்சு தான் நீங்க பார்த்துருப்பீங்க பேப்பர்ல செய்தி, இந்த போராட்டம் பண்ணணும் நீங்க அனுமதி கொடுங்க. அப்புறமா சொல்றாங்க இல்ல நாங்க இப்ப அனுமதி கொடுத்துட்டோம், ஆரம்ப கட்ட விசாரணை துவங்கலாம். ஆரம்ப கட்ட விசாரணை இதில் என்னங்க இவ்வளவு தெளிவா ஆதாரம் இருக்கிறதுல ஒரு எஃப்ஐஆர், நீங்க எஃப்ஐஆர் போட்டாதான் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறதையே ஆரம்பிக்க முடியும். முதல் தகவல் அறிக்கை, இந்த முதல் தகவல் அறிக்கையை இன்னி வரைக்கும் ஃபைல் பண்றதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தயாராக இல்லை. 2வது நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு விற்பதற்காக அதானி குழுமம் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய பொது அதிகாரிகளுக்கும் ஆந்திரா, தமிழ்நாடு, ஒரிசா, சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது போன்ற மாநிலங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த US உடைய இண்டக்ட்மெண்ட்ல. இவர்களுடைய பொது ஊழியருக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் வழக்கு. இதை போய் அமைச்சர் செந்தில் பாலாஜிட்ட கேட்டா, எங்களுக்கும் அதானிக்கும் கடந்த 3 ஆண்டுகளில் எந்த நேரடி தொடர்பும் இல்லை, நாங்க எந்த இதுவும் அவங்க கிட்ட இருந்து வாங்கல, உங்ககிட்ட கேட்கவே இல்லையா? அது நாம ஒரு வாட்டி கீழே பார்த்துக்கணும், நான் சரியா தான் பேசுறேனா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாம கேட்கறது என்னன்னா, நீங்க அவங்களோட நேரடி என்ன ஒப்பந்தம் போட்டீங்கன்னா நம்ம கேட்கல. நம்ம கேட்கறது என்னன்னா, அதானி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு 1000 மெகாவாட்டுக்கு ஆகஸ்ட் 2021 நீங்க உங்க அரசாங்கம் வந்ததற்கு பிறகு ஒப்புதல் கொடுத்திருக்கிறீங்க ₹2.61. அப்போ இந்த திட்டத்தில் செப்டம்பர் 2021 உங்களுடைய தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. திரும்ப
அப்போ உங்க ஆட்சியில 1000 மெகாவாட் வாங்குவதற்கு போட்டதற்கு அதே காலகட்டத்தில் ஆந்திராவில் 1700 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அப்படின்னு அங்க பொது ஊழியரை சார்ஜ் பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் அப்ப யாருக்கு இந்த லஞ்சம் கொடுக்க முற்பட்டார்கள் அந்த இண்டெக்மெண்ட் படி அப்படிங்கிறது யுஎஸ் விசாரிக்கிறது இருக்கட்டும், இங்க விசாரணை நடத்தப்படணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் நீங்க விசாரிக்கணுமா இல்லையா? நீங்க நல்லா பார்க்கணும் கடந்த சில நாட்களாக என்ன நடந்துட்டு வருதுன்னு. ஒரு பக்கம் இவங்க திமுக போய் நாடாளுமன்றத்தில் அங்க வந்து ப்ரோப் நடத்தணும், ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ப்ரோப் வேணும்னு கேட்குறாங்க. கேளுங்க, தப்பில்லை. அதாவது இவங்க மக்களை எவ்வளவு முட்டாளம் நினைக்கிறாங்கிறது சொல்றேன். இவங்க கையில் அதிகாரம் இருக்கு, நினைச்சா இன்னைக்கு எஃப்ஐஆர் போடலாம் இப்போ இந்த ஊழல் மேல. ஆனா எஃப்ஐஆர் போடாம ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ப்ரோப் எனக்கு பார்லிமெண்ட்ல வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாமலை 2 நாள் முன்னாடி வந்துட்டு ஏதோ பாஜகவுக்கும் அதானிக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி அவர் வந்து என்ன சொல்றாரு, இங்க நீங்க அதானியை சந்தித்தீர்களா? கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த 2 கட்சிகளும் எப்படி நீங்க வந்து இப்ப அதானியை காப்பாத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது மக்கள் நாம கண் கூட பார்க்கணும். இவ்வளவு நீங்க காப்பாத்திட்டு இன்னைக்கு டிஎம்கே நினைச்சாங்கன்னா அடுத்த செகண்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்க முடியும். அப்ப எஃப்ஐஆர் போடல அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? ஜூலை 9 அதானி வந்து இறங்கினாரு, சித்தரஞ்சன் சாலை பக்கம் போனாருன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்லாம் வருது. யாரை சந்தித்தார்? இவ்வளவுதானே கேட்கிறோம். இவ்வளவு ஒளிவு மறைவு என்ன? யாரை சந்தித்தார்? அவர் வராரு, வீடியோல ஒரு போலீஸ் சல்யூட் அடிக்கிறாரு, முன்னாடி போலீஸ் வண்டி போகுது. ஸோ தமிழ்நாடு போலீஸ்க்கு அவர் எங்க போனாருன்னு நல்லா தெரியும், யாரை சந்தித்தார் என்று நன்றாக தெரியும். எந்த பொது ஊழியர்களை சந்தித்தார்? தங்கம் தென்னரசு அமைச்சரை சந்தித்தாரா? டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரை சந்தித்தாரா? அல்லது சீஃப் செக்ரட்டரியை சந்திச்சாரா? இல்லை எலக்ட்ரிசிட்டி போர்டு செக்ரட்டரியை சந்திச்சாங்களா? சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் எலக்ட்ரிசிட்டி போர்டு சந்திச்சா யாரை சந்திச்சாங்க? நாங்கள் அவர் எந்த தனிநபரை சந்தித்தார்னு கேட்கல, பொது ஊழியர்கள் யாரை சந்தித்தார்னு கேட்கிறோம். பொது ஊழியர் யாரை சந்தித்தார் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்டிஐ போட்டு யார்கிட்ட கேட்கிறோம்? டிஐபிஆர். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் பண்றாங்க. முதலமைச்சர் இவரை சந்தித்தார், அந்த அமைச்சர் இவரை சந்தித்தார், அவரை சந்தித்தார், இந்த இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அரசாங்கத்தை சந்தித்தது, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றது யாரு? டிஐபிஆர். அவங்களுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு ஜூலை 9, 10 அதானி சென்னை வந்த பொழுது எந்தெந்த பொது ஊழியர்களை சந்தித்தார்னு ஆர்டிஐ போடுறோம். நேற்றுக்கு வந்திருக்கு பதில். எங்கள் துறையில் இதற்கான எந்த தகவலும் இல்லை, இதற்கான எந்த தகவலும் இல்லை. இதான் அரசாங்கத்துடைய. ஏன் இவ்வளவு ஒளிவு மறைவு? உங்கள் அரசாங்கத்தில் அதானி வந்து யாரை சந்தித்தார்? யாரையுமே சந்திக்கலன்னா எந்த பொது ஊழியரையும் சந்திக்கவில்லைன்னு சொல்லிட்டு போங்களேன், அவ்வளவுதான் சிம்பிள். அப்போ ஒரு பக்கம் அங்கு பாஜக மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு அதானிக்கு நாடை விற்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து நிற்க வேண்டியது எதிர்கட்சிகள். ஆனால் எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் அவங்களும் இன்னைக்கு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதே அதானி கூட பிசினஸ்க்கும் கரப்ஷனையும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா நம்ம காலி. யூஎஸ்ல அதானி $10 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்ல அடுத்த வாரம் அவர் மீது இண்டெக்ட்மெண்ட் ஃபைல் பண்ணப்படுது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் 40,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அங்க இவ்வளவு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்க லா ஆஃப் த லேண்ட் படி நடக்கணும், சட்டத்தின் படி நடக்க வேண்டும். இதுதான் நம்ம கேட்கிறோம். சட்டத்தின் படி நடக்கலன்னா, இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஸோ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய குரோனி கேபிட்டலிசமா, ஒரு ஃபேவரட்டிசம் அண்ட் கரப்ஷன், போர்ட் ஏர்போர்ட் எல்லாமே வந்து ஒரு ஃபேவரட்டிசம் மூலமா எப்படி சிபிஐ இடி ஐடி எல்லாம் ட்விஸ்ட் செய்யப்பட்டு அதானிக்காக வேலை செய்யது அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. நிலக்கரி சோலார் போன்ற விஷயங்கள்ல எப்படி ஊழல் செய்து நம்ம சோலார் நினைக்கலாம். 2 ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. 2.6 ரூபீஸ் எவ்வளவு கம்மி தெரியுமா? 61 ரூபீஸ் எவ்வளவு கம்மி தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆந்திராவில் $2.49 வாங்குவதற்கு 1700 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அப்படிங்கிறது தான் ஆந்திராவில் சார்ஜ். அதை விட 11 பைசா கூட வாங்கியிருக்கிறோம். 11-12 பைசா. 10 பைசாவுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்க. 1000 மெகாவாட்னா நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான யூனிட் ஒவ்வொரு ஒரு நாளுக்கு.
ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க, 25 வருஷ கான்ட்ராக்ட், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி வெறும் 10 பைசா கூட வச்சிங்கன்னா. ஸோ இதை நம்ம கேட்காம இருக்க முடியும் இன்னைக்கு. அப்போ இதுக்கு யார் கொஸ்டின் கேட்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரோவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி கேட்காத. அவங்க டைமில் தான் இந்த ஊழல் நடக்குது, வேறு அவங்க டைம்லையும் நடக்குது, இப்போ சோலார் இப்போ இவங்க டைமில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது வரிசையாக இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் யார் இருக்கோன்னா மக்களாகிய நம்ம மட்டும்தான். நாம தான் கேட்டாகணும். ஏன்னா இந்த கரண்ட் பில் கடைசியில் யார் தலையில் விழுதுன்னு நம்ம தலையில் தான். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அறப்போர் வெளியிட்ட ஊழல்கள் மட்டுமே, மற்ற ஊழல்கள் மற்றவங்க வெளியிட்டதெல்லாம் விடுங்க. அறப்போர் கடந்த 10 ஆண்டுகளில் மின்சார வாரியத்தில் வெளியிட்ட ஊழலுடைய தொகை மட்டுமே 62,000 கோடி ரூபாய். அந்த 62,000 கோடி ரூபாயை நீங்கள் 2.5 கோடி பேர் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கோம். சராசரியா 25,000 ரூபாய் கரண்ட் பில்லாக நாம அரசாங்கத்துக்கு கட்டியிருக்கிறோம். ஏன்னா இந்த அரசாங்கம் அதானியிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் இந்த ஊழல் பணத்தை மீட்டெடுக்காததுனால நாம அந்த பணத்தை கட்ட வேண்டிய நிலை. அப்போ இன்னைக்கு இதற்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் இது ஒரு சேவை கிடையாது, இது ஒரு கடமையாக. ஏன்னா இன்னைக்கு நாம கேள்வி கேட்கலன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நாம இந்த இடத்துல கேள்வி கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கான வாய்ஸ் இந்தியாவில் ரொம்ப குறைவான வாய்ஸஸ் தான் இன்னைக்கு அதானிக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதே மாதிரி. ஆனால் நாம இந்த கேள்விகளை வலுவாக எழுப்ப வேண்டியது. ஃபினான்ஷியல் டைம்ஸில் இந்த எவிடன்ஸ் வரும் பொழுது டிஎம்கே ஐடி விங் சைலண்ட், மினிஸ்டர்ஸ் வேர் இன்ஸ்ட்ரக்டட், யாரும் பேசாதீங்கன்ட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஏடிஎம்கே உடைய ஊழல் மோடி நண்பர் அதானி. ஆனால் திமுக அமைச்சர்கள் ஒருவர் கூட இதை பற்றி வாய் திறக்கல, ஃபினான்ஷியல் டைம்ஸை ஷேர் பண்ணல, ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஆர்டிக்கலை பற்றி பேசல. இத்தனைக்கும் இது நடந்தது அந்த தேர்தல் டைம்ல. தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சிச்சு, மிச்ச தேர்தல்லாம் பாக்கி இருக்கு. பேச வேண்டிய நேரத்தில் கூட இவர்கள் அப்போ பேசலாம். இதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இதை கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஒரு கோசி ரிலேஷன்ஷிப்பை அதானியோட ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல்வேறு இடங்கள்லங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ மக்கள் நாம கேள்வி கேட்கும் பொழுது தான் இந்த நிலை மாறும். அதற்கு தான் நம்ம ஜனவரி 5 வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு வலுவான போராட்டம், மத்திய அரசையும் மாநில அரசையும் கேள்வி கேட்கக்கூடிய போராட்டம். அதானியுடைய ஊழல்கள் மீது இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல், இந்தியா விற்பனைக்கு அல்ல. மக்களாகிய நாங்க இந்த கேள்விகளை கேட்கிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் அதானியுடைய ஊழல்கள் மீது, இந்த ஊழல் புகார்கள் மீது விசாரணை செய்யுங்க, எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செய்யுங்க. ஊழல் பணத்தை அதானியிடமிருந்து மீட்டெடுங்க. மக்கள் தலைமையில இந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல மக்கள் தலைமையில வைக்காதீங்க. எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைங்க. நாங்க ஏன் அதிகமாக கட்டணும்? எங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைச்சிட்டு பணத்தை நீங்க அதானி கிட்ட மீட்டெடுங்க. இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அப்போ இந்த மாதிரியான கோரிக்கைகளுடன் நாம ஜனவரி 5 செய்யலாமா போராட்டம்? ஸோ இந்த போராட்டத்திற்கு நாம என்னென்ன இப்போ இன்னிலேருந்து நமக்கு 20 நாள் அவகாசம் இருக்கு. அப்போ அந்த 20 நாளில் நம்ம எந்த அளவுக்கு மேக்சிமம் மக்கள் மத்தியில் ரீச் பண்ண போகிறோம்? இது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கமிட்மெண்ட்டாக உங்களால் எந்த அளவிற்கு எவ்வளோ பேர்கிட்ட சொல்ல முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியுமோ கம்யூனிகேட் பண்ணுங்க. அதை தவிர என்னென்ன வழிகளில் நம்ம இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம், எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் ஆல்ரெடி போலீஸ்கிட்ட பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்குறோம் வள்ளுவர் கோட்டத்துக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க கடைசி நாள் தான் அதை பெர்மிஷன் லெட்டர் முன்னாடி நாள் ஈவினிங் தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் இது வரைக்கும் நமக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ரிஜெக்ட் பண்ணலை. ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுவும் நமக்கு அதானிக்கு இவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வெட்ட வெளிச்சமாக நமக்கு காண்பிக்கும். ஸோ நாம் இந்த போராட்டம் ஜனவரி 5 வள்ளுவர் கோட்டத்தில் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த ஒன்று கூடல், இந்த பேசுறதுங்கிறது நம்ம கேளு சென்னை கேளு கொஞ்சம் மாதம் முன்னாடி நடத்தினோம். அதற்கு முன்பு கொள்ளையினை வெளியேற நடத்தினோம். ஸோ தொடர்ந்து நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நிகழ்வுகள் நடத்துவதன் மூலமாக இந்த அழுத்தத்தை மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதற்கு பிறகு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த எஃப்ஐஆர் விசாரணை இங்கே தமிழ்நாட்டில் நடக்க வைக்கிறதுக்கும் மத்தியில் நடக்க வைக்கிறதுக்கும் நம்ம அழுத்தம் கொடுப்போம்.
தொடர்ந்து அதை பயணிப்போம். ஸோ இந்த 20 நாளில் என்னென்ன வழிகளில் நம்ம எடுத்துகிட்டு போகலாங்கிறது உங்களோட ஃபீட்பேக்கோட ராதாகிருஷ்ணன் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் பங்கெடுக்கலாம், நம்ம இதை கலந்து பேசி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இங்கேருந்து போகும்பொழுது நீங்கள் இதோடைய ஆழத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அதானியுடைய ஊழலுடைய ஆழம் அப்படிங்கிறது நம்ம தலைமுறையை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, வரக்கூடிய தலைமுறைகள் அனைத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை இன்னைக்கு நம்ம மாற்றலைன்னா என்றைக்குமே மாற்றுவது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இன்றைக்கி அவங்க 13 போர்ட்டில் இருக்கும்போது 8 ஏர்போர்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு சில நிலக்கரி மிகப்பெரிய கான்ட்ராக்டில் இருக்கும்போதே நம்ம மாற்றினா தான் உண்டு. எல்லாத்தையும் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. இன்றைக்கே சொல்கிறாங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் எல்ஐசியில் மக்கள் பணம் போயிருமே, அப்போ எல்ஐசி மக்கள் பாதிப்பாங்களே, அப்போது இப்போ இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதானி மேலே நடவடிக்கை அவர் எவ்வளோ ஊழல் செஞ்சுக்கலாம் லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இது. ஸோ இன்றைக்கே அதை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாளையுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கே இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாய்ப்புக்கு நன்றி. நீங்கள் எல்லாருமே இதில் பங்கெடுங்க. நன்றி, வணக்கம்.